ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு AbiAnandlife. இன்றைக்கி இட்லி தோசைக்கு ஏற்ற ஒரு சாம்பார் பருப்பு இல்லாமல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 3 தக்காளி ஒன்று பாதியமாக கட் பண்ணி ஜாரில் போட்டுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் கடலை, அவ்வளோதான், கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். தாளித்து விட்டுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 1/4 டேபிள் ஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்திக்கலாம். கூடவே ஒரு 4-5 பல் பூண்டு சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். 3 பச்சை மிளகாய். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வணங்கின அப்புறம் நம்ம சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியை சேர்த்திக்கலாம். எண்ணெயில் 1 நிமிஷம் வணக்கினா போதும். நம்ம ஆட்டி வச்சுருக்க தக்காளி காலையை சேர்த்திக்கலாம். தேவையான அளவு தண்ணி நம்ம சேர்த்திக்கலாம். மஞ்சள் தூள் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன், மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு சேர்த்திக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். பார்த்திங்கன்னா நம்மளுடைய சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இட்லி தோசைக்கு ஒரு நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.